தாவேகா தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நைனா நாகேந்திரன், மொடாக்குறிச்சி சட்டமன்ற பாஜக உறுப்பினர் சரஸ்வதி மகள் உயிரிழந்தது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் தமிழக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். பாமகவில் நடப்பது உட்கட்சி பிரச்சினை என்றும், குருமூர்த்தி சைதை துரைசாமி ஆகியோர் சென்றதற்கும் பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றார். அனைத்து கட்சிகளும் ஒரு அணியில் இருந்து திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும் என்பதே தங்களின் நிலைப்பாடு என்றும் தாவேகா தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமதி சரஸ்வதி எம்எல்ஏ அவர்களுடைய புதல்வி காலமானதை தொடர்ந்து அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். தமிழக அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலும் அதே மாதிரி சட்ட ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. அதாவது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, உள்கட்சியின் பிரச்சனையில் பேசுவதற்கு அவ்வளவு நாகரிகமாக இருக்காங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் பேருக்கிறாங்க. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான